பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நன்மையாக நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை ஆசீர்வாதமாக நடத்துறாரு. ஒரு புதிய நாளை நம்ம லைஃப்ல ஆர்டர் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி அந்த நாளில் சிறப்பான காரியங்களை செய்கிறார். ஒரு நாள் காலையில் துவங்குதலிருந்து இரவு முடியுது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். அந்த கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்மகிட்ட ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, ஒன்று நம்மளை நம்பி சொல்றாங்க, ரெண்டாவது அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களும் எதற்காகவும் நம்ம கேள்விப்படலை, ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக கேள்விப்படுறோம். பைபிளில் நெகமியாவை நமக்கு தெரியும். நெகமியா வந்து அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிற பொழுது எருசலேமிலிருந்து ஜனங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தினா, எருசலேமினுடைய அழகு இடிக்கப்பட்டுட்டு அங்கே ஜனங்கள் நிந்திக்குள்ளாக இருக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு 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 பேரழிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நெகமியா என்ன பண்ணியிருக்கலாம்? இல்லை, நான் ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு கம்ஃபர்டான ஒரு சோனில் நான் இருக்கிறதுனால நீங்கள் போங்க, என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நெகமியா அப்படி சொல்லவே இல்லை. நெகமியா வந்து அங்கே உள் ரூமில் போய் அழுது ஜெபம் பண்ணி அதற்கான என்ன முடிவு பண்ணலாம், அதுக்காக என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானத்தை எடுக்கிறான். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிற, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்ன பண்ணலாம், நீ உடன்படிக்கையை காக்கிற தேவன் தானே, நீங்கள் எங்கூட இருந்த இந்த காரியத்துக்கு தயவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஸோ நம்ம லைஃப்பில் அப்படித்தான் நிறைய விஷயங்கள் நம்மளால கேள்விப்படுறோம். இந்த கேள்விப்படுகிற விஷயங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்கிட்ட ஒரு விஷயம் கேள்விப்படுறேன்னா அதற்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கிறதுனால தான் என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்மக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களுக்கு நாம் பதிலாக இருக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு நான் பதிலாக இருக்கிறேன். நிறைய காரியங்களுக்கு நான் தீர்மானங்களாக இருக்கிறேன். நிறைய காரியங்களுக்கு நான் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறேன். ஒரு சிறந்த தலைவன் மோசமான சூழ்நிலைகளில் கூட நல்ல தீர்மானங்களை எடுப்பான். நெகமியா நல்ல தலைவன், அதனால தான் அந்த சூழ்நிலைகளை ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்தான். நீங்கள் அப்படித்தான் உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்து சொல்லும் பொழுது நல்ல பதிலாக இருக்கணுமே தவிர அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் நன்மையாகவே இருக்கும். தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. நீங்கள் கேட்கிற எல்லா சத்தங்களும் வெறும் சத்தங்கள் அல்ல, அந்த சத்தங்களுக்கு நீங்கள் பதிலாக இருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஏனோ தானு ஒரு காரியத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அலங்கு மிடிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் நிந்தைக்குள்ளா இருக்கிறாங்க. அதற்கான மிகப்பெரிய சொல்யூஷனாக நெகமியா இருந்தார். ஆகவே நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கிறீங்க, பதிலாக இருக்கிறீங்க, நல்ல தீர்மானங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க என்பதை மறந்துடாதீங்க.